நடிகர் சிங்கமுத்துவுக்கு எதிராக நடிகர் வடிவேலு தொடர்ந்த அவதூறு வழக்கில் வழங்கப்பட்ட ஒருதலைபட்ச தடை உத்தரவை நீக்கி உத்தரவிட்டுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் பதிலுரை தாக்கல் செய்யாத சிங்கமுத்துவுக்கு 2500 ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். வணக்கம். சமூக வலைதளங்கள் மற்றும் யூடியூப் சேனலுக்கு நகைச்சுவை நடிகர் சிங்கமுத்து அளித்த பேட்டியில் தன்னை பற்றி அவதூறு பேசியதாகவும் 5 கோடி ரூபாய் மான நஷ்டீடு வழங்க வேண்டும் என கோரி சிங்கமுத்துக்கு உத்தரவிட வேண்டும் என கோரி நடிகர் வடிவேலு சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிவில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு ஏற்கனவே நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்த பொழுது வடிவேலுக்கு எதிராக இனிமேல் அவதூறு எதுவும் தெரிவிக்க மாட்டேன் என கருத்து தெரிவித்தது. அவர் பதில் மனு தாக்கல் செய்ததை அடுத்து சிங்கமுத்துக்கு பதில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில் நடிகர் வடிவேலுக்கு எதிராக அவதூறான மற்றும் தவறான தகவல்களை வாய்மொழியாகவோ எழுத்து மூலமாகவோ டிஜிட்டல் மூலமாக வெளியிடப் போவதில்லை என தெரிவித்து பிரமாண பத்திரமும் சிங்கமுத்து தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டது. இதனையடுத்து இடைக்கால மனுவை முடித்து வைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் பிரதான வழக்கு சிவில் வழக்கு விசாரணையின் சிங்கமுத்து தரப்பில் ஆஜராகி பதிலுரை எதுவும் தாக்கல் செய்யப்படவில்லை. இதனையடுத்து சிங்கமுத்துவுக்கு எதிராக ஒருதலை பட்சமான உத்தரவை உயர்நீதிமன்றம் பிறப்பித்தது. இந்த நிலையில் தமக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என கோரி சிங்கமுத்து தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கில் தான் தற்போது 67 வயதாகிவிட்டதாகவும் உடல்நலக் குறைவால் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தன்னால் வழக்கில் பிரதான வழக்கில் பதிலுரை தாக்கல் செய்ய முடியவில்லை எனவும் எனவே தனக்கு எதிராக வழங்கப்பட்ட ஒருதலை பட்சமான உத்தரவை நீக்கி தன்னை வழக்கை நடத்த அனுமதிக்க வேண்டும் எனவும் கோரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதி குமரேஷ் பாபு முன் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரணை கேட்டுக்கொண்ட நீதிபதி குமரேஷ் பாபு பிரதான வழக்கில் விதிக்கப்பட்ட உத்தரவை நீக்கி உத்தரவிட்டார். மேலும் சிங்கமுத்துவுக்கு இதற்காக 2500 ரூபாய் அபராதம் விதித்த நீதிபதி அந்த அபராத தொகையை வடிவேலுக்கு செலுத்துமாறு உத்தரவிட்டு பிரதான வழக்கின் விசாரணையை 4 வாரத்திற்கு தள்ளி வைத்துள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.